வீரா, நீ இப்ப அவன் கூட போய் வாழ போறியா? சொல்லடி. அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அதை விட இதுதான் நீ நம்மள வளர்த்த அண்ணனுக்கு செய்யற பெரிய துரோகம். அதை நீ செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். வீரா, நீ கிளம்பு, நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். கண்மணி, வேண்டாம். வேண்டாமா? அப்போ அவனை அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷன் போனா ராமச்சந்திரன் சாரோட பேரு தான் கெட்டு போகும். ஏற்கனவே அவரை நொந்து போயிருப்பாரு. என்னால அவரை கஷ்டப்படுத்த முடியாது. ஏய், இப்படி ஒரு புள்ளைய பெத்து வளர்த்ததுக்கு அவர் கஷ்டப்படுறதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா கண்மணி? அவர் உன் மாமனாரு. இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துக்குவியா? அதுக்கு அந்த பொறுக்கிய அப்படியே விட சொல்றியா? வீரா, இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? கண்மணி, அது உன்னோட வீடு. அதை மறந்துட்டு பேசாத. இல்ல, இதுதான் என் வீடு. இனி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்ல. இப்ப என் நோக்கம் அந்த மாறன ஸ்டேஷன்ல கட்டி வச்சு வெளுக்கணும். உன் கழுத்துல தாலி கட்டின அவன் கைய உடைக்கணும். உடைச்சா எல்லாமே சரியாயிடுமா? நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை அந்த வீட்டுல நிம்மதியா வாழ வைக்கணும்னு தான் நாங்க நினைப்போம். என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ உன் லைஃப பாரு. இப்ப என்ன சொல்ற? உன்னால இப்ப வர முடியுமா முடியாதா வீரா? திரும்ப நீ முடியாது. ஓ, அப்போ அவனை மன்னிச்சு இப்ப அவன் கூட சேர்ந்து வாழ போறியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நடிக்காதடி. நீயும் அவனை காதலிச்சதானே, அதான் உன்னால வர முடியல. அவனை நீ வெறுக்கிறன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதுக்கு பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னால முடியாது. என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலவரம் எதுவுமே இல்லையே. அம்மா, இது யார் பார்த்த வேலை? அது சரி, அப்பாவா தான் இருக்கும். அவரை தவிர வேற யாரும் நம்மளை கல்லால் அடிச்சு துரத்துறதுக்கு இருக்காங்க. நீயா எதுக்கு என்ன அடிச்ச? இரு, எதுக்கு அடிச்ச நான் கேக்குறேன். ஏண்டா இங்க வந்த? இன்னொரு அடி எடுத்து வச்ச அப்படியே மண்டைய உடைச்சிருவேன். நீ என்ன அப்படியே மாத்தி பேசுற? மேடையில என்ன பார்த்து கட்ரா தாலியன்னு சொன்னதே நீதானே? அப்ப அதெல்லாம் நடிப்பா அத்தை? டேய், அது இது ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் உன்ன. வாடாங்க, வா. அப்பா உன்னை திட்டினாரா? எனக்கு ஹெல்ப் பண்ணதால உங்க கூட பேச மாட்டேன்ட்டாரா? திட்டினா கூட பரவாயில்லடா, நான் துரோகி அம்மா. இனிமே அண்ணன் என்கிட்ட பேசவே பேசாதான். ஐயய்யச்சி, என்னது இது? இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஒன்னு சொல்லவா, அவராலெல்லாம் உங்க கூட பேசாம இருக்க முடியாது. முடியாதுல்ல? 200% முடியாது. ஒன்னு சொல்லவா, நாங்க இல்லாம கூட அவர் இருந்துருவாரு. நீ இல்லாம அவரால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் போய் சரி சாமி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத, போதும். வா, சோறு போடு, பசிக்குது. சோறா? ஆமாத்த, மண்டபத்தில் 26 வெரைட்டி செஞ்சு வச்சிருந்தேன். என் கல்யாணத்துல என்னாலே சாப்பிட முடியும். உன்னெல்லாம் என்ன சொல்றது? சோறு வேணுமா? சோறு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. நீ என்ன அண்ணியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ஒரு பக்கமா நில்லு. மாறா, என் கோவத்தை கலராத. எப்படா சோறு கேக்குற நீ? இந்த சிச்சுவேஷன்ல சாப்பிட முடியுமா? நீ இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வீரா கூட தான் வரணும். அப்படி வா, நான் உனக்கு விருந்தே வைக்கிறேன். அவ இல்லாம தனியா வந்த பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். ஓடி போய். இதெல்லாம் ரொம்ப அநியாயத்தை. நிஜமா பசிக்குது. என் வீட்டுக்குள்ளே என்னை விட மாட்டேன்றீங்களே, அவங்க வீட்டுக்குள்ள என்ன எப்படி விடுவாங்க சொல்லு? நீ யாரா? யாரு? அந்த வீட்டுக்கு நீ இப்ப மாப்பிள. வீரா மேல மத்த யாரையும் விட உனக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறா. உங்க அப்பா அவ முகத்தை பார்த்தாதான் மனசு இறங்குவாரு. அதெல்லாம் வரமாட்டாத்தவ. அவ வரலன்னா அப்படியே விட்டுவியா?
அதுக்கு தான் பாஞ்சு போய் தாலி கட்டினியா? வரமாட்டேன்னு சொன்னா அவ கால்ல கையில விழுந்து அடம் பிடிச்சி அழுது மனசை மாத்தி கூட்டிட்டு வா. நீ என்ன இந்த அளவுக்கு இறங்கிட்ட? பின்ன பொண்டாட்டினா சும்மாவா? சரி, கால்ல உழுவுறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. தெரியுமே அதெல்லாம் எனக்கு. வெக்கப்படாம பண்ணிடுவேன். ஆனா அப்பயே அவ வரமாட்டாளே, வீம்பு புடிச்சவ. அவ வீம்பு பிடிச்சவனா அவளுக்கு மேல நான் வீம்பு பிடிச்சவ. இந்த பேச்செல்லாம் இங்க பேசாத. இங்க பார், அவ இல்லாம நீ இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. எது? மரியாதையா கிளம்பி போயிடு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன? நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்கேன்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்தா, இந்த கல் எடுத்து நீயும் உன் தலையில அடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பு. உன்னை அடிக்க எனக்கு மனசு வரல. போடா போடா போடா, உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வா போ. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் மாமியார் வீடு தான். சரி, போய் பொண்டாட்டி காலிலே விழுவோம். பாவம் புள்ள சாப்பிடணும்னு வந்து கேட்டான். வந்தவனுக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம அடிச்சு துரத்தி விட்டுட்ட. எங்க போய் சாப்பிடுவானோ? என்ன மன்னிச்சிட்டு மாறா. உன் வாழ்க்கையை நல்லபடியா ஆக்குறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. சொல்லுங்க சார். சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கெட்டி மேளம், கெட்டி மேளம். சார், யார் சார் அவன்? எங்க இருக்கான்? இவன மாதிரி ஆணுங்களை எல்லாம் கட்டி தொங்க விட்டு உரிக்கணும் சார். ராஸ்கல், என்ன தைரியம் அவனுக்கு? ஒரு பொண்ணு லைஃபையே ஸ்பாயில் பண்ணிருக்கான் சார். நீங்க சம்பவம் நடந்த உடனே எனக்கு கால் பண்ணிருக்கணும். அவனை மண்டபத்துல வச்சு தூக்கி இருப்பான் சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு இப்பதான் டிசைட் பண்ணேன். கான்ஸ்டபிள் சார், வாங்க. எஃப்ஐஆர் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. போங்க, கவலைப்படாதீங்க சார். பையன் பேர் சார்? பையன் பேரு மாறன். அப்பா பேரு? அப்பா பேரு ராமச்சந்திரன், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். சார், உங்க பையனா? நாம என் பையனே இல்லைன்னு தலைமொழிகினாலும் டாக்குமெண்ட்ஸை மாற்ற முடியாதுல்ல சார். நீங்களே உங்க பையன் மேல ஏன் ஒரு அப்பா பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? அப்படி சட்டத்தில் ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏதாவது லவ் மேட்ரா? பையனை நேரில் வர வச்சு பேசலாமே சார். தாலியை கட்டிட்டு எங்கேயாவது ஓடிட்டாரா என்ன? சார், அவன் பண்ணது ஒரு கிரிமினல் குற்றம். ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இந்த மாதிரி கிரிமினல்ஸை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் அவனையும் டீல் பண்ணணும். எனக்காக நீங்கள் இறக்கல்லாம் காட்டக்கூடாது. சார், முடியாதுன்னா சொல்லிடுங்க. நான் உங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேசிக்கிறேன். சார், இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார். உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்ததா நினச்சிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த பொண்ணோட வலி என்னன்னு தெரியும். நான் வரேன். வீரா, 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 வெளியே வா. மாமா, ஹே மாமா. மச்சினிச்சி. நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க இங்க வந்துட்டீங்க. ஃபுல் சப்போர்ட் ரைட். ம், ம். எங்க உங்க அக்கா, என் பொண்டாட்டி? உள்ளதான் இருக்கா. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. கோவமா தானே இருக்கணும், இல்லனா அவ கேரக்டரே வீக் ஆயிடும். பிருந்தா, ஏய் நில்லு. அக்கா, மாறன் மாமா வந்திருக்காருக்கா.
அக்கா வாக்கா. ஏய், எதுக்கு இங்க வந்த? நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல நீ பண்ண காரியத்துக்கு குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டோமான்னு பார்க்க வந்தியா? அண்ணி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படி கூப்பிடாத, அந்த அருகதையே உனக்கு இல்ல. என் அண்ணனை கொன்ன உன் கூடலாம் நான் பழகுனதே பெரிய விஷயம். ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசல்லே வந்து நிக்கிற. நீ எவ்வளவு மோசமானவன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆம்பளை இல்லாத வீடு யாரால என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டல்ல. அந்த தைரியத்துல தானே என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின. ஐயோ அப்படிலாம் இல்ல நீ. அந்த அரவிந்தன் நல்லவன் இல்ல. மாறா, அவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அவரு கெட்டவரு, நீ நல்லவனா? உன்னை நியாயப்படுத்த உன்கிட்ட வேற என்ன பாயிண்ட் இருக்க போகுது? இந்த மாதிரி கேவலமான உண்மையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஆல்ரெடி நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். எங்களை மேலும் மேலும் அசிங்கப்படுத்தாம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ. வீரா, உங்க அக்கா பேச்ச கேட்காதடி. வாடி, வந்து மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசுடி. பாவம் வெளியில நிக்கிறாருடி. இப்ப நீ போ போறியா இல்லையா? அண்ணி நான் சொல்றத தயவு எதுவும் செஞ்சு பேச கேளுங்க. வேண்டாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. அத்தை, நான் வீராவை பார்க்கணும். யாரையும் பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் கிளம்பு. அண்ணி நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? நாங்க உங்களை எவ்வளவு நம்பி இருந்தோம். அத்தை, நான் சொல்றத நம்புற இடத்துல இங்க யாருமே இல்லை. நான் செஞ்சது சரிதான்னு சீக்கிரமே உங்க எல்லாத்துக்கும் புரியும். மா, நீ எதுக்கு இப்ப அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? உள்ள போ. இல்ல அத்தை, வீராவை வர சொல்லுங்க. அவகிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன சொன்னாலும் வீரா வரமாட்டா. கிளம்பு. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் போ இங்க இருந்து. ஏடி, வீரா தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு சொன்னால, நீ ஏண்டி பண்ண? மா, நான் ஃபோன் பண்ணலமா. இப்ப அதுவா முக்கியம்? யாரு பண்ணாலும் இது நல்ல விஷயம்தான். தம்பி, நீங்க தான் மாறினா ஆமா. ஒரு பொண்ணு கழுத்துல பலவந்தமா தாலி கட்டி அவங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் அதெல்லாம் இல்ல சார். நான் சொல்றத தம்பி, கேளுங்க. எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. கடைசி நேரத்துல தாலி கட்ட வேண்டிய மாப்பிளைக்கு பதிலா நீங்க தாலி கட்டி இருக்கீங்க. சார் ஆமா சார். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்றது ஒரு காரணம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்டேஷனுக்கு வாங்க. கான்ஸ்டபிள், ஹேண்ட் கப் போடுங்க. சார் விடுங்க சார். என்ன பண்றீங்க? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சார் சார், எங்க மாமா ரொம்ப நல்லவர் சார். அவரை அரெஸ்ட் இந்தா. பண்ணாதீங்க சார். சார், இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பேசிக்கிறோம். அவரை விட்டுருங்க சார். இங்க பாருமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப முக்கியமான ஆளு. அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நீ ஸ்டேஷனுக்கு வா, சொல்றேன். அதெல்லாம் வர முடியாது சார். இங்க பாரு, கோஆபரேட் பண்ணா டீசென்ட்டா கூட்டிட்டு போவேன். இல்ல அடிச்சு இழுத்துட்டு போவேன். சார் என்ன பயமுறுத்துறீங்களா? அதெல்லாம் வர முடியாது சார். வர முடியாதா? ஐயோ, உன்னை- சார். கையோங்கிற வேலைலாம் வேணாம் சார். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா? சார், கான்ஸ்டபிள், சார், பிடிங்க அவர் அவனை. ம். நான் இவ்ளோ சொல்றேன்ல, சார். கையெடுங்க சார். ஐயோ, சார். அக்கா, 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 மாறன் மாமாவை போலீஸ்காரங்க விலங்கு போட்டு எடுத்துட்டு போறாங்கக்கா. மாறன் மாமா பாவம்க்கா, பாக்கா.
வீரா மாப்பிள்ளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போறாங்கடி. நீ வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கூட பார்க்கலையேடி. வீரா என்னடி? ஆமா வீரா, நீ அத வந்து பாத்திருக்கணும். நீ நிஜமாவே அவனை வெறுத்திருந்தேன்னா உனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். தப்பு பண்ற கண்மணி, இது உங்க 2 பேர் வாழ்க்கைக்குமே நல்லது இல்லடி. நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கொடுத்திருக்கணும். அதுக்குள்ளதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சுல்ல, எனக்கு அது போதும். ஏய், என்ன அப்படி பாக்குற? நான்லாம் கொடுக்கல. வேணா என் போனை கூட எடுத்து செக் பண்ணிக்கோ. ஏன் கண்மணி, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா வேற யார் கொடுத்திருப்பாங்க? யார் கொடுத்தா என்னம்மா? அவன் என்ன பெரிய தியாகியா? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உள்ள வச்சு அடிச்சு துவைக்கணும். யாரோ நல்ல மனுஷன் நம்ம நிலைமைய பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஏன் அரவிந்த் வீட்ல கூட கொடுத்திருக்கலாம். அவனுக்கு நீங்க எல்லாரும் ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. மா, உன் புள்ளைய கொன்னவன் தான் அவன். அவனுக்கா இறக்கம் பாக்குறீங்க? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத கண்மணி. அதை மறக்கிறதுக்காக தானே உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாங்க. ஆமாக்கா, நீ மனச மாத்திக்கோக்கா. ஏய், செமஸ்டர் வரப்போதுல உனக்கு. போய் படி. அத ஒழுங்கா பாரு. நாங்க இதெல்லாம் பேசிக்கிறோம். நீ போய் படி போ. வீரா வீரா, நீ சொல்லு. அவன் பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனை கூட கிடைக்கலனா எப்படி? நல்லா அனுபவிக்கட்டும். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கல, விடு. ஏய், வீரா மாப்பிள்ளாங்க குடும்பத்துல மூத்தவடி நீ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தான் பேசி சரி பண்ணணும். இப்படி ஓ வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிறேடி. ஏன்டி இப்படி பண்ற? என்னால என் அண்ணனை கொன்னவனை மன்னிக்க முடியாது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. விடுங்க சார், அதான் இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டீங்கல்ல. யோ சார், ஹேண்ட் கப் கழட்டியா? ஓகே சார். சார், இதெல்லாம் இது கழட்டுறீங்க? மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கல்ல, மரியாதை செய்ய வேணா? சார் இருங்க, நானே கழட்டுறேன். ஆமா, எதுக்கு வலுக்கட்டாயமா அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டின? வெறி எடுத்த பையனா இருக்க, பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்க. உனக்கு வேற பொண்ணே கிடைக்காதா என்ன? வீரா மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிடைக்காது சார். அவளை மிஸ் பண்ணா லைஃபே வேஸ்ட். அவ ஒருத்தி தான் சார், ஒரே ஒருத்தி. லவ் சார். ஓஹோ, அவ உன்னை லவ் பண்ணாளா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே லவ் பண்ணுவா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒரு பொண்ணை பிடிச்சா அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்றது. உன்ன மாதிரி ஏரியாவுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, முக்காவாசி பொண்ணுங்க தாலியும் கழுத்துமா தான் அலையணும். சார், அப்படிலாம் இல்லை சார். அவளும் என்ன லவ் பண்றா. ஓஹோ, உன்னை லவ் பண்ணிட்டு தான் அவ வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? அப்போ அவ உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்ற? சிச்சி, அதெல்லாம் இல்லை சார். அவ மனசுலயும் லவ் இருந்துச்சு, என்கிட்ட சொல்லல. அவ சொல்லாதப்ப உனக்கு எப்படி தெரியும்? சார், அதெல்லாம் தெரியும் சார். என்ன கனவுல வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாளா? சார், நான் அவளை லவ் பண்ணங்கிற காரணத்துக்காக மட்டும் தாலி கட்டல சார். அந்த மாப்பிள்ளை ரொம்ப தப்பானவன். ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டு அவளை கர்ப்பமாக்கிட்டு வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் சார். நான் சொல்லி பார்த்தேன், யாரும் நம்பல. அதான் அவள் லைஃபையும் என் லவ்வையும் காப்பாற்ற தாலி கட்ட வேண்டியதாக போச்சு சார். அப்போ தாலி எப்போ வாங்கின? அது வீராக்கு மாப்பிள்ளை வீட்டில் தாலி வாங்கும்போதே நானும் வாங்கிட்டேன் சார்.
எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு கதையா சொல்ற? சார் நான் சொல்றது உண்மை சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. யோ, இல்ல இவனை சார், பிடிச்சு செல்ல சார், போறியா? நான் சொல்றது ஒரு செகண்ட் போடா கேளுங்க. உள்ள, அந்த மாப்பிளைய கூப்பிட்டு விசாரிங்க சார். போடா. வாய மூடுறா. ராகவா, இப்படியே இருந்தா எப்படிடா? என்ன பண்ண சொல்ற அத்தை? என்ன பண்ண சொல்றேன்னு என்ன கேக்குற? உனக்கு கண்மணி வேணாமா? அவ இல்லாம வீட்ல இருக்கவே முடியல. அப்புறம் என்னடா, போடா, அவகிட்ட பேசி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. கூடவே அவ தங்கச்சி வீராவையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. அப்ப அவ கூடவே நம்ம மாறணும் வீட்டுக்கு வந்துருவான்டா. அவங்க எல்லாம் இல்லாம வீடு வீடாவே இல்ல. கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு? இதோ மாதிரி இருக்கிறாவா? கண்மணியை கூட்டிட்டு வரேன் சரி, வீராவை நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? உனக்கு எங்க சுத்தினாலும் மாறதானே முக்கியம்.